Hello friends, welcome back to Caliber English. Subject verb agreement நம்ம பார்ட் 2ல இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் verb போடணுமா ப்ளூரல் verb போடணுமான்னு சொல்லிட்டு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற விதமான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இதுக்கான ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரூல் தான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ அது போல் ரூல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், the teacher with several other students blank gone on a tour. ஸோ இந்த இடத்துல ஹேஸ் வருமா ஹேவ் வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா, இந்த டீச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் தான். பட் இங்கே பாருங்கள், வித் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து செவரல் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல சிங்குலர் வேர்பு நம்ம பயன்படுத்தணுமா ப்ளூரல் வேர்பு பயன்படுத்தணுமான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ரூல் பாருங்க, a singular subject attached with prepositional phrases introduced by with or like or as well as is followed by a singular verb. ஸோ என்னது ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வித் அப்படின்னு போட்டு அல்லது லைக் அப்படின்னு போட்டு அல்லது ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு போட்டு, இதுக்கு பக்கத்தில் சப்போஸ் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அல்லது ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வேர்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிங்குலர் வேர்பு தான் வரும். ஏன் அப்படின்னா, இந்த மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்ன்றதால இங்கே வந்து சிங்குலர் வேர்பு தான் வரும். மற்றபடி இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வர இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்லாம் இந்த சப்ஜெக்டை வந்து ப்ளூரலாக மாற்ற போகிறது கிடையாது. இது சிங்குலராக இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் வந்து நம்ம சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணவே கூடாது. திரும்ப எக்ஸாம்பிளுக்கு வாங்க, the teacher with several other students blank gone on a tour. இங்கே பாருங்கள், இங்கே யார் போனாங்கன்றது தான் முக்கியம். யார் கூட போனாங்கன்றது சப்ஜெக்ட் கிடையாது, யார் போனாங்கன்றது தான் சப்ஜெக்ட். அப்போ பாருங்கள், the teacher அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, ஒரு சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லலாம். with several other students அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இதை வந்து நம்ம சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணவே கூடாது. அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஹேஸ் வருமா ஹேவ் வருமா? ஸோ சப்ஜெக்ட் சிங்குலர்ன்றதால ஹேஸ் தான் வரும். ஏன்னா டீச்சர் தான் டூருக்கு போயிருக்கிறாங்க, யார் கூட போனாங்கன்றது இது சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, அப்போ பாருங்கள், the teacher has gone on a tour with several other students இப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, வித் செவரல் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் கொண்டு வந்து நம்ம முன்னாடி இங்கே நடுவில் போட்டிருக்கோம், சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் போட்டிருக்கோம். இதை நடுவில் போடுறதால இது வந்து சப்ஜெக்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் வித் லைக் ஆஸ் வெல் அஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஓகே உள்ள நவுன்ஸ் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி அல்லது ப்ளூரலாக இருந்தாலும் சரி, அது நமக்கு கவலை கிடையாது. ஓகே, நம்ம போடுற வேர்பு பார்த்தீங்கன்னா இங்கே சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே சிங்குலர் வேர்பு வரணும். அதான் இப்போ பாருங்கள், மட்டில்டா லைக் சாந்தி பிளாங்க் டால் ஃபார் ஹர் ஏஜ். இங்கே என்ன சொல்ல வரோன்னா, சாந்தி போல் மட்டில்டாவும் அவளோட வயசுக்கு ஏற்ற உயரம் இல்லாமல் அதை விட அதிகமாக இருக்கிறா, அதான் சொல்ல வரும். அப்போ யார் இங்கே வந்து அவளோட வயசுக்கு ஏற்ற உயரம் இல்லாமல் அதிகமாக இருக்கிறா? மட்டில்டா தான். ஓகே, அப்போ மட்டில்டான்றது சிங்குலர் நவுன் இல்லையா, சிங்குலர் நவுன். அப்படின்னா இஸ் வருமா ஆர் வருமா? இஸ் தான் வரும். ஸோ மட்டில்டா இஸ் டால் ஃபார் ஹர் ஏஜ் லைக் சாந்தி. ஸோ இதை நம்ம இப்படியும் சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த லைக் சாந்தியை தான் கொண்டு வந்து நம்ம நடுவில் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சப்ஜெக்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது, இது வந்து சப்ஜெக்டை ப்ளூரலாக மாற்ற போகிறது கிடையாது. அப்போ மட்டில்டா லைக் சாந்தி இஸ் டால் ஃபார் ஹர் ஏஜ். அதான் அடுத்த பாருங்கள், செல்வா ஆஸ் வெல் அஸ் அஹ்மத். ஆஸ் வெல் அஸ் அப்படின்னா இன் அடிஷன் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன் அடிஷன் டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், செல்வா ஆஸ் வெல் அஸ் அஹ்மத் பிளாங்க் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். ஸோ என்ன வரும்? இஸ் வருமா ஆர் வருமானா? செல்வான்றது சிங்குலர் நவுன் அப்படின்றதால இந்த இடத்துல இஸ் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்வா இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர், அதான் முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் சப்ஜெக்ட், செல்வா இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அவ்வளோதான். செல்வா ஆஸ் வெல் அஸ் அஹ்மத் இஸ் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல the teachers அப்படின்னு இருக்குது, சிங்குலர் வேர்பு கிடையாது, ப்ளூரல் வேர்பு இருக்குது. ஓகே, the teachers with the head teacher. ஸோ with the head teacher இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலரில் இருக்குது. ஸோ the teachersன்றது ப்ளூரலில் இருக்குது. அப்படின்னும் போது blank gone on a tour. ஸோ இந்த இடத்துல has வருமா ஹேவ் வருமா, சிங்குலர் வேர்பு வருமா ப்ளூரல் வேர்பு வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும்.
ஒன்ஸ் அகெயின் ரூல் என்னது அப்படின்னா a plural subject attached with prepositional phrases introduced by with or like or as well as is followed by a plural verb. ஒன்றும் இல்லை, ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் அதே போல் லைக், ஓகே, வித், ஆஸ் வெல் அஸ் என்ற வார்த்தைகள்லாம் வந்து இதுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தாலும் சரி அல்லது அது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ன்றதால இந்த வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கணும். ஸோ நடுவில் இருக்கிற இந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ்லாம் வந்து சப்ஜெக்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நடுவில் இருக்கிற இந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை வந்து ப்ளூரலாக மாற்ற போகிறது கிடையாது. அப்போ இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். த டீச்சர்ஸ் வித் த ஹெட் டீச்சர் blank gone on a tour. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the teachers அப்படின்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்றதால ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா have வருமா has வருமா அப்படின்னா have தான் வரும். ஸோ நடுவில் உள்ள with the head teachers இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. அதே போல் பாருங்கள் the girls like Shanti blank tall for their age. அப்போ பாருங்கன்னா the girlsன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே, லைக் ஷாந்தின்றது சிங்குலர், இது நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது, இது வந்து ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ இந்த இடத்துல த கேர்ள்ஸுக்கு வந்து இஸ் வருமா ஆர் வருமா அப்படின்னா ஆர் தான் வரும். அப்போ த கேர்ள்ஸ் லைக் சாந்தி ஆர் டால் ஃபார் தர் ஏஜ். அடுத்தது அங்கே பாருங்கள், மை சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் மை ஒய்ஃப் blank ஆன் த செகண்ட் ஃப்ளோர். ஓகே, இங்கே மை சில்ட்ரன், ஓகே, மை சில்ட்ரன் இன் அடிஷன் டு மை ஒய்ஃப், ஓகே, மை சில்ட்ரன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா மை சில்ட்ரன்றது தான் சப்ஜெக்ட், இது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே, ஆஸ் வெல் அஸ் மை ஒய்ஃப் இது வந்து சிங்குலரில் இருக்கலாம், இது நமக்கு கவலை கிடையாது. அப்போ இந்த இடத்துல மை சில்ட்ரனுக்கு எஸ் வருமா ஆர் வருமா அப்படின்னா ஆர் தான் வரும். அப்போ மை சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் மை ஒய்ஃப் ஆர் ஆன் த செகண்ட் ஃப்ளோர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், என்னது அப்படின்னா எனி ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் இன்சர்ட்டட் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் நெவர் கண்டெய்ன்ஸ் த சப்ஜெக்ட். அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு வேர்ப் இருக்குது, ஸோ நடுவில் வந்து ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே பண்ணாது, இது சப்ஜெக்டோட நம்பரை வந்து ப்ளூரலாக மாற்றவும் மாற்றாது, இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. இந்த சப்ஜெக்ட் என்னது, மெயின் சப்ஜெக்ட் என்னது, அதுக்கு தகுந்தா போல் தான் நம்ம வந்து வேர்பை வந்து போடணும், சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றது. இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, த கேர்ள்ஸ் அட் தி என்ட்ரன்ஸ் blank மை சிஸ்டர்ஸ். இதில் ஏன் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ த கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரலில் தொடங்குது, பட் இருந்தாலும் அட் தி என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது சிங்குலரில் இருக்குது. ஓகே, இது சிங்குலரில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா ஒரு ப்ரெப்போசிஷனில் தொடங்குது ப்ளஸ் ஒரு நவுன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சப்ஜெக்ட்டு, ஸோ இங்கே தான் வேர்பு போடணும். இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வர்றதால ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது, அப்போ ப்ளூரல் வேர்பு போடணுமா அல்லது என்ட்ரன்ஸ்ன்ற வார்த்தை சிங்குலரில் இருக்குது, சிங்குலர் வேர்பு போடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன போல் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஏன்னா தமிழ்லேயே சொல்ல போது பாருங்கள், என்ட்ரன்ஸில் நிற்கிற அந்த கேர்ள்ஸ் வந்து என்னோட சிஸ்டர்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் யார் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான், அவங்க எங்கே நிற்கிறாங்கன்றது கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் தான் வந்து சப்ஜெக்ட். அப்போ த கேர்ள்ஸ் அட் தி என்ட்ரன்ஸ் ஆர் மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ த கேர்ள்ஸ் அட் தி என்ட்ரன்ஸ் ஆர் மை sisters. So are my sisters. அதே போல தான் அங்க பாருங்க, the mother duck including all her ducklings blank to the store. ஸோ இங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இங்கே பாருங்க, the mother duck. ஸோ இதுதான் சப்ஜெக்ட், இது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இன்க்ளூடிங் ஆல் ஹர் டக்லிங்ஸ். ஓகே, ஸோ அந்த வாத்து குஞ்சுகள் கூட சேர்ந்து, ஓகே, சேர்ந்து. ஸோ அப்போ இங்கே ஹர் டக்லிங்ஸ் அப்படின்னு இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்க்ளூடிங் என்ற வார்த்தை கூட சேர்ந்து வருது. ஸோ இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ளூடிங் ஆல் ஹர் டக்லிங்ஸ்ன்றதை நம்ம வந்து ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், இங்கே உள்ள வேர்பு வந்து இந்த மதர் டக்குக்கு வரணுமா அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா ஹர் டக்லிங்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வரணுமா அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா இந்த மதர் டக் தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். அப்படின்னா இந்த மதர் டக்குன்றது சிங்குலரில் இருக்கிறதால வாக் போடணுமா வாக்ஸ் போடணுமா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து சப்ஜெக்டாக வந்தால் நம்ம வேர்பு பக்கத்தில் எஸ் சேர்த்துக்கணும் இல்லையா, அப்போ வாக்ஸ் தான் வரும். ஸோ வாக்ஸ். அப்போ த மதர் டக் இன்க்ளூடிங் ஆல் ஹர் டக்லிங்ஸ் வாக்ஸ் டு த ஸ்டோர்.
இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் வந்த பிறகு இந்த கனெக்டிவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கனெக்டிவ்ஸ் லைக் கம்பைன்டு வித், ஓகே, கப்பல்டு வித், அக்கம்பனிடு பை, ஆடட் டு, அலாங் வித், டுகெதர் வித், இப்படிலாம் வந்து இங்கே வந்து பக்கத்தில் நவுன்ஸ் வரும். அது சிங்குலர் நவுன்ஸாக இருக்கலாம் அல்லது ப்ளூரல் நவுன்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது போல் வந்தாலும் கூட வேர்ப் வந்து சிங்குலர் போடணுமா ப்ளூரல் போடணுமா அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்பு போடணும், இந்த சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் போடணுமே தவிர இது வந்து சப்ஜெக்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே பண்ணாது. ஓகே, இது வந்து சப்ஜெக்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இது வந்து சப்ஜெக்டோட நம்பரை வந்து ப்ளூரலாக மாற்றவும் மாற்றாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ராம் accompanied by his wife Sita and his brother blank banished to the forest. ஸோ ராம் அப்படின்றது தான் சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ ராம்ன்றது சப்ஜெக்ட், மற்றபடி accompanied by அப்படின்றது கனெக்டிவ். ஓகே, his wife Sita and his brother இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஸோ ராம் தான் சப்ஜெக்ட். அப்போ என்ன போடணும் அப்படின்னா வாஸ் தான் போடணும், வேர் வராது. ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட்ன்றதால சிங்குலர் வேர்பு தான் வரும். அதே போல் இங்கே பாருங்கள் ஆயில், ஆயில்ன்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, அப்போ அதுக்கு சிங்குலர் வேர்பு தான் நம்ம போடுவோம். ஆஸ் வெல் அஸ் கேஸ், ஸோ இந்த ஆஸ் வெல் அஸ் கேஸ் வருதால இது வந்து ப்ளூரலாக மாற போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. அப்போ ஆயில் வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்றதால இதுக்கு வந்து எப்பயுமே சிங்குலர் வேர்பு தான் வரும் இல்லையா. இப்போ ஆயில் ஆஸ் வெல் அஸ் கேஸ் இஸ் அ பாப்புலர் ஹீட்டிங் சாய்ஸ். அதே போல் பாருங்கள் பீனட் பட்டர் கம்பைன்டு வித் பிரெட் அண்ட் ஜெல்லி பிளாங்க் அ டேஸ்டி ஸ்நாக். ஸோ இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட் என்னதுன்னா பீனட் பட்டர் அப்படின்றது தான். ஸோ கம்பைன்டு வித் பிரெட் அண்ட் ஜெல்லி அப்படின்றதுலாம் இந்த கனெக்டிவ் பயன்படுத்தி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் போல தான். அப்போ பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வருமா ஆர் வருமா அப்படின்னா இஸ் தான் வரும். இந்த எக்ஸாம்பிள்ஸும் பாருங்கள் we along with Naveen blank everything needed. ஸோ we along with Naveen, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் இருக்குது. ஸோ along with Naveen அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலரில் இருக்குது, மற்றபடி along with அப்படின்னு சொல்லிட்டு நவீன் இருக்கிறதால இதை நம்ம கணக்கிலே எடுத்துக்கூடாது. இது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்றதால அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே we ஓகே டூ. ஸோ வீக்கு வந்து டூ வருமா டஸ் வருமானா டூ தான் வரும். அப்போ we along with நவீன் do everything needed. ஸோ யார் இங்கே வந்து செய்யறது அப்படின்னா we. ஓகே, நாங்கள் தான் செய்கிறோம். யார் கூட செய்கிறோம் அப்படின்னா நவீன் கூட செய்கிறோம். பட் அது சப்ஜெக்ட் கிடையாது, யார் செய்கிறாங்கன்றது தான் சப்ஜெக்ட் இல்லையா. அப்போ we along with நவீன் do everything needed. அடுத்தது பாருங்கள் the students together with the teacher. மாணவர்கள் ஆசிரியரோடு சேர்ந்து ஓகே என்ன பண்ணுறாங்க ப்ரொட்டஸ்டிங் blank protesting. ஓகே, போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ யார் போராட்டம் பண்ணுறது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபோக்கஸ். அப்போ இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இது ப்ளூரலில் இருக்குது. ஓகே, டுகெதர் வித் டீச்சர் வந்து சிங்குலரில் இருக்கலாம், இது நமக்கு கவலையே கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ப்ரொட்டஸ்டிங் வருமா ஆர் ப்ரொட்டஸ்டிங் வருமா, இது ப்ளூரல்ன்றதால ஆர் தான் வரும். த ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர் வித் டீச்சர் ஆர் ப்ரொட்டஸ்டிங். ஸோ இதில் கன்ஃபியூஷன் என்னதுன்னா இந்த இடத்துல நவீன் என்றது சிங்குலர் இருக்கிறதால இங்கே வந்து சில பேர் சிங்குலர் வேர்பு போடணும்னு நினைப்பாங்க, தப்பு. ஸோ இந்த இடத்துல இந்த டீச்சர்ன்றது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதால ஸோ இந்த இடத்துல இஸ் போடணும்னு நினைப்பாங்க, அதுவும் தப்பு. ஸோ இங்கே மெயின் சப்ஜெக்ட் என்னதுன்னா தி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட் என்னதுன்னா வி. அதே போல் தான் ஹை இன்ஃப்ளேஷன் கப்புள்டு வித் லோ அவுட்புட் blank disaster for the government in the election. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். கப்புள்டு வித் லோ அவுட்புட்ன்றது இந்த இடத்துல பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னது ஒரு அன்கவுண்டபிள் நவுனாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்றதால ஸ்பெல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ், அது என்னது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை மட்டும் ஓகே நீங்கள் ஃபுல் சென்டென்சஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் நம்பர் போட்டு கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இந்த ரூலை நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.